ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வந்துடலான்ற நேரத்தில் ஏன்டா என்னை இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. என்னடா ஆரம்பமே இப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்காதீங்க. வெள்ளாமை செடிகளுக்கு மத்தியில் தான் கீரை போட்டு விட்டாலோ இல்லை காய்கறி செடிகள் ஏதாவது வீட்டு யூஸ்க்காக நட்டு விட்டாலோ அது கரெக்டாக கொண்டு வந்து எடுத்து வீட்டு யூஸ்க்கு யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தான் சரி தனியாக போட்டு நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். கீரை செடி போடுறோம் அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷனே வந்து மண்ணை ரெடி பண்ணி வைக்கிறது தான். மண் வந்து நல்லா புழுதியாக பொழுன்னு இருந்தால் தான் கீரை வந்து நல்லா முளைச்சி வர்றதுக்காக நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு அதுவே வந்து பிரச்சனையாக தான் இருந்துச்சு. புழுதி ஆகவே இல்லை, கட்டி கட்டியாகவே இருந்துச்சு. சரி எப்படியோ ஒரு வாக்கில் போட்டு விடுவோம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் புழுதியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாத்தியாக கட்டி போட்டுக்கலான்னு சின்ன சின்ன பாத்தியாக கட்டிக்கிட்டு இருக்கேன். சிகப்பு தண்டங்கீரை விதையுமே பச்சை தண்டங்கீரை விதையுமே என்கிட்ட இருந்துச்சு. அதனால வந்துட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லியும் வெந்தயமும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாத்தியாக கட்டி அதில் வந்து விதைகளை போட்டு விட்டுருக்கேன். விதை போட்ட கையோடவே அப்படியே பெரட்டி விட்டுலான்னு சொல்லிட்டு களை எடுக்கிற குச்சியை வச்சு அப்படியே பெரட்டி விட்டாச்சு. கையோட தண்ணியும் ஊற்றி விட்டா தானே அடுத்து முளைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு பூவாளி வச்சு தண்ணி ஊற்றி விட்டு வாக்கியால் எடுத்து தண்ணி பாய்ச்சுற வரைக்கும் நமக்கு பொறுமை பத்தாதுங்க. அதனால கைக்கு அப்போதைக்கு என்ன கிடைக்குதோ எடுத்து தண்ணி விட்டுறேன்னு சொல்லி பார்க்கும்போது தான் பூவாளிக்கு கை கிடச்சிது. அதனால பூவாளி வச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பூவாளியில் தண்ணி ஊற்றுறதுனாலையோ இல்லை ஏகத்துக்கு தண்ணி பாயாதனாலையோ தெரிலங்க, சிவப்பு தண்ணிக்கீரை அங்கொன்று இங்கே ஒன்று மொத்தம் முளைச்சிருக்கு. ஆனால் வெந்தயக்கீரை பார்த்தீங்கன்னா 3 நாளில் முளைவிட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லாவே முளைச்சிருக்குது. இப்போ சிவப்பு தண்ணிக்கீரை தான் அங்கொன்று இங்கே ஒன்றுமா இப்போ தான் முளை விட்டுருக்கு. ஆனால் வெந்தயக்கீரை இப்போவே வந்து கொஞ்சம் அரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. சரி ஒரு 10 நாள் போகட்டும் அப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருந்தேன். ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி இதை செஞ்சு பார்க்கலாம் இல்லை இதில் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு செய்யும்போது ஒரு தடை 2 தடை வரலாம். ஆனால் எல்லாமே தடையாக வந்து ஒரு மனுஷன் என்ன தான் செய்ய முடியும். சரி இதையும் ஒரு கை பார்க்க வேண்டியதான், வேறு வழி. எப்போ புயல் காற்றுல மரம் சாஞ்சது அது வந்து பாதிப்புன்னு சொல்லலாம். கீரை இத்தனோடு தானே, இதுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு உனக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. புயல்னால பாதிப்பு வரல, புயல் பாதிப்பை சரி பண்ண வந்தவங்கனால பாதிப்பாயிருச்சு. அவங்களையும் குத்த சொல்ல முடியாதுல, சின்னோட இத்தனோன்னு கீழால இருக்குது அவங்களுக்கு, அது என்ன தெரியும், ஏதோ கீரை செடின்னு சொல்லி மிதிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போவும் அவ்வளோ டேமேஜ் ஆகலை, அதை ரெக்கவரி பண்ணிடலான்னு தான் நினச்சேன். அடுத்து புயல் பாதிப்புலாம் சரியாகி ஒரு 10 நாள் மறுக்கா தண்ணி விட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் வெட்ட வர்றவங்க அது என்னன்னு நினச்சாங்கன்னு தெரியல, கரெக்டாக கொண்டு போய் தேங்காயெல்லாம் அந்த நேரத்துலேயே கும்பிச்சிட்டாங்க, மொத்தமாக சோழி முடிஞ்சுது. இதையும் மறுக்கா தண்ணி விட்டு அப்படியே காப்பாற்றி முளைக்க வச்சிடலான்னு தான் பார்த்தேன். அது இருக்கிற நிலமையை பார்த்தா இதுக்கு மேலே இது எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால வந்துட்டு ஓட்டி விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகிறேன். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.